வந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். உங்களின் வார இறுதியை உல்லாசமாக கழிப்பதோடு நம் சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தாளும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. Constant communication is the foundation of a strong and resilient community. It transforms community members from passive recipients of information into active participants who contribute to the community's growth, unity and long-term success. நாம் ஒன்றுபட்டு முன்னேற நம் சமூகம் ஏற்பாடு செய்த சில நல்ல நிகழ்ச்சிகளை இன்றும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Let's take a look at what we have in store for you today. தமிழை விதைக்கும் விதைகள், Honest conversations and shared experiences. புதிய படைப்பாளர்களின் தேடல். நமது முதல் கதை தந்தையர் தினத்தையொட்டி தமிழை வளர்க்கும் நோக்கத்தோடு நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றியது. தாய்மொழியை பிள்ளைகளிடம் இளம் வயதிலேயே விதைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. Learning a mother tongue can be challenging for young children in an English-dominant environment because the language they hear and use most often is English. Without regular exposure and meaningful opportunities to practice their mother tongue, it becomes harder to develop confidence and fluency. தாய்மொழியை இளம் வயதிலேயே அறிமுகம் செய்துவிட்டால் ஆங்கிலம் ஆதிக்கம் செய்யும் உலகிலும் தங்களின் தாய்மொழியை பயன்படுத்தும் ஆற்றலை பிள்ளைகள் பெற்றுவிடுவார்கள். அந்த சிந்தனையோடு பெற்றோரையும் பிள்ளைகளையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Learning a mother tongue remains valuable. It helps children connect with their cultural heritage and traditions. It helps to communicate with parents, grandparents and extended family members. தந்தையர் தினத்தின் போது தாய்மொழியை பிள்ளைகளிடம் விதைத்த விதைகளில் முதலில் பார்ப்போம். விதையின் கதை ஓராண்டுக்கு முன் தொடங்கப்பட்டது. இவ்வாண்டு தந்தையர் தினத்தையொட்டி அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 1 வயதில் இருந்து 6 வயது வரையுள்ள பிள்ளைகளை ஒன்று திரட்டி அவர்கள் பெற்றோருடன் தமிழில் பேசி பழகும் வகையில் பற்பல நடவடிக்கைகளை கொடுத்து நல்ல வழிகாட்டியாக இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாலர் பருவத்தில் பள்ளிக்கு முன் பிள்ளைகள் தமிழில் பேசி பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தொண்டூழியர்கள் இணைந்து விதைகள் அமைப்பை உருவாக்கினர். விதைகளுடைய நோக்கமே நம்முடைய மழலையர் அடுத்த தலைமுறை தமிழ் பால் பற்றுக்கொள்வது முக்கியம். 2வது, தமிழ் ஒரு வேற்று மொழியாக இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் அதிகம் பேசாட்டி கூட இங்கே விதைகளில் நம்ம விதைக்கிற விதைகள் நம்ம பெற்றோர் தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளெல்லாம் வீட்டில் போய் செய்வாங்க. பாட்டு பாடுவாங்க, அந்த சுவாரஸ்யமான சைகைகளெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. பிள்ளைகள் தொடர்ந்து தமிழோடு பயணிப்பாங்க. தாய் தந்தையர் இருவரும் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து தமிழை கற்பிக்க முயற்சி எடுக்க வேண்டும். அன்றாடம் தமிழில் உரையாடி உறவாடும் போது பிள்ளைகளுக்கு தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாகவே பிறக்கிறது. இளம் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு கூறுகள் நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருந்தன. அன்னையர் தினத்தை போல தந்தையர் தினமும் இங்கே போற்றப்படுகிறது. Anniyar Dinam is very popular. People are coming forward to celebrate it. It's just like it's a default. ஆனால் தந்தையர் தினம் அதுவும் முக்கியம் தான், எல்லாருக்கும் தந்தை முக்கியம் தான். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் there's no big hoo-ha about it. ஸோ ஆனால் நாங்கள் எங்களோட விதைகளில் அம்மா அப்பா 2 பேருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தந்தையர் தினத்துக்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ அதில் தந்தையர்களை அங்கீகரித்து அவங்கள கொண்டாடுறதுக்கான ஒரு செஷன். இங்கே நடத்தப்படும் பாடங்கள் பிள்ளைகளுக்கானவை மட்டும் அல்ல, பெற்றோரும் அந்த பாடங்களை கட்டாயம் கற்றுத்தேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விளையாட்டு சூழலில் வண்ணம் தீட்டுதல், நூல் வாசித்தல் போன்ற பற்பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கின்றனர். கண்டிப்பாக பல நடவடிக்கைகள் இருக்கு. அதாவது கலை சார்ந்த நடவடிக்கை, கைவினைப் பொருட்கள் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இது அடிக்கடி அந்த ஜெய்சுதா ஆசிரியர் அவங்க சொல்லியிருக்காங்க, பாடம் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோருக்கு. ஏன்னா அடிக்கடி வீட்டில் நம்ம அந்த தமிழ் புழக்கத்தை மறந்துடுறோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வகுப்புகள் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான பிணைப்பையும் அதிகரிக்கிறது. தமிழை நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தும் வழிகள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன.
தமிழில் உரையாடி பிள்ளைகளோடு உறவாடிய பெற்றோருக்கு இந்த நிகழ்ச்சியில் கற்றவற்றை வீட்டிற்கு சென்று பயன்படுத்த வேண்டும் என்ற உற்சாகம் பிறந்திருக்கிறது. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் தமிழ் உபயோகப்படுத்துறது வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே வருது. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வர்றது மூலிமா எனக்கே வந்து ஒரு 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 உந்துதலாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் நம்ம தமிழில் நிறையா பேசணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உந்துதலாக இருக்குது. இப்போ என்னோடய குழந்தைக்கு வந்து 6 வயது ஆகுது. இப்போலேருந்தே நம்ம இதை வந்து ஆரம்பிக்கிறது வந்து மிக முக்கியம்னு நினைக்கிறேன். தமிழை மெல்ல மெல்ல பிள்ளைகளிடம் இனிய முறையில் ஊட்டும்போது மொழி மீது அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. வேலையிடத்தில், பள்ளியில், வெளியில் என்று நிறைய ஆங்கிலம் பேச வேண்டிய நிலை இருக்கிறது. வீட்டில் ஒன்று கூடிய பிறகாவது குடும்பத்தினர் அனைவரும் தமிழில் பேசலாம் என்று இங்கே ஆலோசனை வழங்கப்பட்டது. பெற்றோர் எடுக்கும் முயற்சியால் வீட்டில் தமிழ் தொடர்ந்து ஒலிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இது வந்துட்டு எங்களுக்கும் திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துது. நம்மளுடைய தாய்மொழி தமிழ், திருப்பி தமிழில் பேசணும் அப்படிங்கிறத எங்களையும் ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக பெற்றோர்களுக்கும் சொல்லித்தராங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது வரவேற்கத்தக்கது. மாதத்தில் 2 முறை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மழலையருக்கு இருமொழி ஆற்றலை விதைக்க வேண்டும், அதிலும் தமிழ் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்படுகிறது. சுமார் 80 பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வழிகளில் ஒன்று பாடல். என்னோட குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலியமாக வந்து எப்போ தினந்தோறும் வந்து அவங்க காலையில் வந்து சொல்லுவாங்க, அம்மா இன்றைக்கி வந்து நான் 7 நாட்கள் பாட்டு பாடலாமா. ஸோ இந்த ஒரு மாதத்தில் ஒரு வகுப்பு இருந்தாலும் அந்த ஒரு இம்பேக்ட் தருது இந்த குழந்தைக்கு. மாதம் 2 முறை 2 மணி நேரம் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் நூல் வாசிப்பை உல்லாசமான முறையில் மேற்கொள்ளும் வழிகளை கற்றுக் கொடுக்கின்றன. வகுப்பில் மட்டுமின்றி வீட்டிலும் தமிழ் கற்றல் தொடர வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழி வாழும் மொழியாக இருக்கும் என்ற உண்மையை விளக்கி வருகிறது விதை. சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் முன்வந்து ஏதோ ஒரு வகையில் தங்களின் பங்கை ஆற்றும்போது அது அனைவருக்கும் பயனளிக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டோம். Our next story brings us to an event that brought together youths, professionals and community leaders to explore some life challenges through honest conversations and shared experiences. பெண்களின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணரும்படி நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்லவிருக்கிறோம். Yes, right after a short break. பெண்களின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணர வேண்டும் என்று சமூக அமைப்புகள் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பெண்களின் ஆற்றல் பன்முகத்தன்மை கொண்டது. குடும்பம், வேலை, சமூக பொறுப்புகளை பெண்களால் திறம்பட நிர்வகிக்க முடியும். Empowerment is about respecting individual choices and recognizing that success can look different for everyone. Some women may aspire to lead organizations, others may build businesses, pursue creative passions, dedicate themselves to education, or focus on family and community. தங்களின் சொந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் முன்னேற விரும்பும் பெண்களுக்கு வழிகாட்டும் திட்டத்தை சிந்தா கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. When women are empowered, everyone benefits. Families become stronger, workplaces become more innovative, communities become more inclusive, and society gains from the talents and perspectives of all its members. தங்களின் திறன்களை புரிந்து கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வழிகளை அறிய விரும்பிய பெண்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு இப்பொழுது உங்களை அழைத்து செல்கிறோம். வாருங்கள். Every meaningful change begins with a first step. For many young people, that step is finding the courage to speak up, challenge expectations, and embrace their true potential. Guided by this year's theme, Break the Script, Own Your Voice, Sinda's Let Her Shine, Shine-Spire Conversations brought together youths, professionals, and community leaders to explore these challenges through honest conversations and shared experiences.
I think in this day and age that we are in, there are so much of challenges. We're looking at every single day being no different to every other day. And in this constant way, breaking the script and really bringing out our voice is very important. And I think the challenge is where you break the script. That is the first hurdle, because many a times everyone is very apprehensive, they're very scared, some lack confidence. But the moment you break that, and then you go a step forward, it gives you that confidence to really propel yourself forward. And that is exactly what we need today. Helping young people move beyond fear and apprehension takes more than words of encouragement. It begins by creating a space where every voice matters. Guided by this belief, this year's Let Her Shine, Shine-Spire Conversations adopted a more inclusive and interactive approach, bringing young women, young men, and community leaders together to share experiences, learn from one another, and become part of the same conversation. This sharing of experiences is very critical when we are talking about helping each other, especially the mentorship, the coaching, and also just to tell them that there are people who have gone through this journey. For this, the setting is important, and we thought that having a very immersive conversation is the best platform. To be honest, I've never been a part of a conversation about women empowerment, so I thought it'd be a good opportunity for me as a male to actually dive into these very deep conversations about my female counterparts as well. I think at the end of the day, it is important that we know how to give equal priority to both genders, and being part of these conversations helped me to also learn more about what this means to our society, and how for us to progress as a society, we need to be able to get every group into the conversation. Including every voice in the conversation also means gaining a deeper appreciation of one another's experiences. But listening is only the beginning. It also means understanding our own stories and how the experiences that have shaped us continue to influence the way we see ourselves and the world around us. A lot of the times we talk about our lived experiences shaping our behavior, our thought narratives. Simply put, it's our template. It's the template that we bring. So whatever that we have experienced, be it in our childhood, be it in our growing up years, it's what's going to be shaping us in our adult life as well. And I think having that platform to recognize, first of all, having that awareness that this is what's happened to me, and this is why I am the way I am. Making meaning of our behaviors, of our templates, is so important, because that is precisely what will shape how we are going to be navigating, be it in our workplace, be it in our familial ecosystem, or be it in any layer of ecosystem. Equally important as understanding our own stories is what we choose to do with them. As the participants reflected on the different realities faced by young women today, they explored how embracing their strengths and overcoming their own barriers can shape the future they aspire to create. At the heart of it all was the belief that true empowerment begins when individuals recognize their own potential and choose to act on it. I think there's two types of women. One that are more confident, that are held back by things where even if they reach their fullest potential, they are still facing some sort of workplace discrimination by their peers, or being held back in that sense. But there's also women that feel low confidence, that are also being held back by pressures created by themselves, things such as internal policing and cultures that have been given to them. And as they grow up, they learn what is right and wrong, and they are told what is appropriate and what is not appropriate. So I think it is up to the women to decide how they want to empower themselves. When you begin to advocate for yourself, which is so many different forms of advocating for yourself, speaking up for yourself, speaking up for other people, deciding that your lifestyle needs to change, or even making a decision to do a course. All of this is really for the benefit of yourself. And the greater your self-esteem and self-confidence, the greater you can step out into the world, into community, and say, hey, I'm here. I have a place here. I always had a place here, but I feel now confident and assured that I can continue to stand in my own power and create my own destiny. By reaffirming that empowerment is not a destination, but an ongoing journey, Let Her Shine, Shine-Spire Conversations celebrated the courage to reflect, the confidence to speak up, and the determination to create lasting change, both within ourselves
and in the communities around us. மனம் விட்டு பேசி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் நம் இலக்குகளை அடையும் வழிகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டனர். நமக்குள் இருக்கும் தேடல் நமக்கு புதிய வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கிறது. One should not give up on the inner search for success because true success comes from self-discovery. Understanding your own values, strengths, passions, and purpose helps you make better decisions, overcome challenges, and stay motivated even when the journey becomes difficult. நமது அடுத்த கதை அடுத்த தலைமுறை வானொலி படைப்பாளர்களுக்கான தேடல் பற்றியது. We will bring you that story right after a short break. Stay with us. நமது மூன்றாவது கதை தேடலை பற்றியது. இந்த தேடல் அடுத்த தலைமுறை வானொலி படைப்பாளர்களை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட்டது. Finding and nurturing young talent is important because today's young people are tomorrow's leaders, innovators, artists, and change makers. Identifying their potential early allows them to develop their abilities, gain confidence, and make meaningful contributions to society. இளையர்களை எதிர்காலத்திற்கு தயார் செய்யும் பணி முக்கியமானது. எந்த துறையானாலும் அந்த துறைக்கு அடுத்த தலைமுறையை தயார் செய்ய வேண்டும். அப்படி இளைய படைப்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்று ஒலி 968 ஒரு பயிலரங்கை நடத்தியது. இளம் படைப்பாளர்களை ஊக்குவித்த அந்த நிகழ்ச்சியை அடுத்து பார்ப்போம். We bring you Oli's Aspiring Presenters Workshop 2026. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 2000 இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில சுவாரஸ்யமான தகவல்களை மாணவர்களை ஜூன் மாத விடுமுறையின் போது அதிகம் கவரும் நிகழ்ச்சிகளில் ஒன்று மீடியாகார்ப் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 7 வயதில் இருந்து 15 வயதுக்குட்பட்ட 120 மாணவர்கள் பயிலரங்கில் கலந்து கொண்டனர். பள்ளியில் தமிழ் படிப்பதற்கும் அன்றாட வாழ்க்கையில் தமிழ் பயன்படுத்துவதற்கும் உள்ள வேறுபாடுகளை மாணவர்கள் நேரில் தெரிந்து கொண்டனர். மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு இதில் கலந்து கொண்டு பல புதிய சொற்களையும் அதன் பொருளையும் கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து வானொலியில் பேசுகிறது. வானொலி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு தகவலை எடுத்து சொல்கிறோம், தமிழ் எப்படி தெளிவாக பேசுகிறோம் என்பதை சொல்லிக் கொடுத்தோம். இரண்டாவது, இப்போ வானொலிக்கும் மேடை நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மேடை நிகழ்ச்சியில் எப்படி வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய முகபாவனை எவ்வளோ தெளிவாக நம்ம தன்னம்பிக்கையாக பேசணும் என்பதை சொல்லிக் கொடுத்தோம். மாணவர்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான செஷன் வந்து கொடுக்கப்பட்டு அவங்க வந்து எப்படி பேசலாம், என்ன மாதிரியான சரளமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு சொல்லிக் கொடுத்தோம். மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்கள் தான் எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பல காணொலிகள் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஆனால் அந்த காணொலிகளில் நல்ல தமிழில் எப்படி வந்து ஒரு தகவலை எளிமையான முறையில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம். 4வது முறையாக இந்த பயிலரங்கில் கலந்து கொண்ட ஒரு மாணவருக்கு சற்றும் சலிப்பு தட்டவில்லை. வயதுக்கு ஏற்ற முறையில் கற்றுக் கொடுக்கும் பாணி அவருக்கு பிடித்திருந்தது. இந்த ஒலி டிஜேஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து சொல்லி தந்தாங்க. அந்த வித்தியாசமான முறை பிடிச்சிருந்துச்சு. 2வது தடவை போகணுமா போக வேணாமான்ட்டு ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு இது வரும், போகணுமா போக வேணாமான்ட்டு ஒன்று வரும். ஏன்னா அங்கே அதே இது திரும்ப பண்ணுவாங்களான்னு இல்லையான்னு தெரியாது. 2வது தடவை போகும்போது அங்கே புதுசாக இன்னொரு முறையில் அவங்க சொல்லி தந்தாங்க. அதனால் சரி அவங்க மாற்றி அவங்க இன்னும் சுவாரஸ்யமாக முறையில் சொல்கிறாங்க. வந்து நான் 4 தடவை வந்திருக்கேன். இன்றைய நிலையில் ஊடகம் பெருமளவில் வளர்ந்திருக்கிறது. பாரம்பரியமான ஊடகத்தை தவிர பல்வேறு புதிய ஊடகங்களும் பிரபலமாக இருக்கின்றன. எந்த ஊடகத்திலும் தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் இங்கே கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. எனக்கு அந்த ஆன்ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணதுன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் ஸ்கூலில் கூட நம்ம ஆன்ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் நல்லா நிறையா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தமிழில் ஹோஸ்ட் பண்ணணுன்னா எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கொண்டு நான் பள்ளியில் பயன்படுத்தலாம். பள்ளி விடுமுறை காலத்தில் இது போன்ற பயிலரங்குகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெற இது உதவும் என்பது பலரின் அனுபவ பாடம். என்னோடய பாட்டி கிட்ட தமிழில் பேசணும், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் புரியும். அப்புறம் மற்றவங்க கிட்ட நான் வந்து சில நாளில் வந்து ஆங்கிலம் பேசுவேன், இல்லாட்டினா தமிழாக பேசுவேன். நானும் தமிழ் வகுப்புக்கு போகிறேன், அதே என்னால் சரளமாக தமிழில் பேச முடியும். என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, இந்த பயிலரங்கிலிருந்து நீங்கள் வந்து தெளிவாக பேச கற்றுக்கிறீங்க, தைரியமாக பேச கற்றுக்கிறீங்க. இந்த இதெல்லாம் வச்சு வாய்மொழி தேர்வு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி நல்லா
மதிப்பெண்கள் எடுக்கலாம். வானொலி என்பது பழைய ஊடகமாக இன்றைய மாணவர்களுக்கு தோன்றலாம். தகவல்களையும் தமிழையும் கொண்டு சேர்க்க சிறந்த சாதனம் வானொலி என்பது மாணவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. இந்த பயிலரங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த மாணவர்களுக்கு வீட்டில் தமிழ் பேசும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நினைத்திருந்தனர். வீட்டில் தமிழ் பேசாத மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை ஊக்குவிக்கும்படி நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டது. சவால்கள் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலான மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டிலே தமிழ் பேசுறதுக்கு தயங்குறாங்க. அவங்க சூழல் அப்படி அமைஞ்சிருக்கு. ஆக இந்த மாதிரி பயிலரங்குக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தமிழ் பேச வருமா, இந்த மாதிரி நடவடிக்கைகளை அவங்க கலந்து கொள்வாங்களா அப்படின்ற கேள்வி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோருக்கும் இருக்கு. அப்படிப்பட்டவர்களை இந்த பயிலரங்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது ஒரு சவாலாக இருக்கு. ஆனாலும் அந்த சவால்களை நம்ம மாணவர்கள் ரொம்ப அழகாகவே சமாளிக்கிறாங்க, சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒலியின் படைப்பாளர்கள் நட்பார்ந்த முறையில் பயிலரங்கை வழிநடத்தினார்கள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த பயிலரங்கு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொடுத்தது. தாங்கள் கற்றவற்றை மற்ற பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டனர். நான் ஏன் இந்த பயணனுக்கு வந்தேன்னா, ஏன்னா நான் தமிழ் கலாச்சாரம் பற்றி இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். காமாக இருக்கணும், சத்தமாக பேசுங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், அந்த மாதிரி பயிற்சிகளை சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுத்தாங்க. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு இன்னும் பல புதிய சொற்கள் நான் கற்றுக்கொண்டேன். அந்த சொற்களை அனைத்தையும் நான் என்னுடைய பள்ளியில் இருக்கும் ஆவல் பயிற்சியில் நான் அங்கே பயன்படுத்தலாம். ஊடகங்கள் தாய்மொழி கற்றலில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பதை இந்த பயிலரங்கு எடுத்துக்காட்டியது. நல்ல தமிழ் பேசி தன்னம்பிக்கையோடு தங்களின் திறமையை மட்டுமே நம்பி வந்த இளம் பிள்ளைகளுக்கு இங்கே நிறைய திறன்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. புதிய உலகத்தில் புதிய ஊடகத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக மின்ன முடியும் என்ற இளம் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்தது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. கடந்த அரை மணி நேரமாக 3 கதைகளை உங்களுக்காக தொகுத்து கொடுத்தோம். If you have any interesting events that you would like to share with the community, please do write to us with the full details. We would love to hear from you. இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக நம் சமூக அமைப்புகள் தொடர்ந்து பங்காற்றி வருகின்றன. இவர்களின் இடைவிடாத முயற்சிகளை இந்த நிகழ்ச்சி தொகுத்து கொடுத்து வருகிறது. Strong communities aren't built through occasional conversations, but through constant communication, mutual understanding, and a shared sense of commitment to one another. ஒன்றுபடுவோம், ஒத்துழைப்போம், உயர்வோம். With that thought, we have come to the end of today's show. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம்.